ഉന്മേതയെ നമ്മയെല്ലാം നാമൊന്നുമല്ല നമ്മുടെ ബന്ധുക്കളും ബന്ധുമാർക്കുമാർ ഉപയോഗം ചെയ്യുക നല്ല കുറിച്ചും അഴിമുള്ള മോഹനങ്ങളെയും നല്ലടിയാളുകളും നല്ലടിയാളുകളും നമ്മൾ കൊണ്ടുപോകുമ്പോൾ നല്ലേ നല്ലടിയാളുകളാണ് അള്ള ആക്കിയമാനകം അവർക്കെല്ലാം ഉന്നതമായ കാരണമാണ് لذلك الصحابة رضي الله عنهم والزيارات سيدنا رسول الله صلى الله عليه وسلم والمرسلات عند صورة أولئك النبيين جميع الصحابة على كونهم കേട്ടുകൊണ്ടിരുന്നവർ ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നവർ സഹാബ റളിയല്ലാഹു അൻഹു കവണമായി കേട്ട് அதன்படி செயல்படுவார்கள் அந்த ஆசையோடு ஆட்சி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் திடீரென்று ஒரு பாம்பு வெளியே வந்தது. பாம்பை பார்த்ததும் நாங்கள் எல்லாம் ஓடி ஓடி அதை பிடிக்கிறார் என்ற திட்டத்தில் முயற்சி செய்தோம். ஆனால் அந்த பாம்பு கொண்டு கொள்ள முயற்சி ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தியத்து சமக்கும் கமா உத்தியத்தும் சொல்றா அவங்களால் உங்களுக்கு என்ன கருதுறோ அதுவும் இல்லாமல் அவர் பாதுகாத்தான் உங்களால் அவருக்கு என்ன கருதுறோ அதுவும் இல்லாமல் அவர் பாதுகாத்தான் அப்படிங்கிற வார்த்தை சொல்லிட்டார். இப்போ பாம்பு பெருமை என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் ஒரு நம்முடன் பிறப்போட கவனமாக நடந்து போக வேண்டும். எவ்வளவுதான் நம்ம கவனமாக நடந்தாலும் சின்ன குழந்தைகளை பொறுத்தவரையிலும் இது என்னங்கிறது தெரியாது. இதை கையால் போட்டால் என்னென்ன விளக்குகள் ஏற்படும் என்று தெரியாது. இதற்கெல்லாம் ஒரே ஒரு வழி நம்மளால் முடிந்தவருக்கு நம்ம முயற்சிகள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நம்மை பாதுகாக்கும்படி நம்ம குழந்தைகளையும் எல்லோரையும் நம்மளால் பாதுகாக்க வேண்டும் என்று பாய்ச்சல் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் மிக நாடார்கள் முன்னோர்களாகிய பெரியார்கள் சேதனா சூழ்நாள் அறிவி செய்து சமாதிகள் அருள் அருளுக்கு வீரடிப்பாக அமையமாக விபாயம் செய்திகள் சொல்வார்கள். அவர்களுக்கு வீரடிப்பாக அதிகமானும் இதுபோல மற்ற அவதியாக்கள் முகாரின் அமையமாகும் போன்ற நாடாக்கள் எல்லாம் பேர் ஒதுக்கிழமை இரவு ஒரு சூழல் யாசையின் மோதி ஈசோத்தமாக செய்து அல்லா விசேஷத்துக்காக ஏற்படக்கூடிய எழுதுக்கு வந்து பேசலாம் நீ பாதுகாப்பாயாக என்று ஆட்சியில் வரக்கூடிய ஒரு பழக்கம் இருந்ததாக புகாரை செய்வதில்லை. ஆட்சிக்கு சொல்லப்படுகிறது. நமக்கு ரொம்ப நம்மளால் துவாரம் ஒன்றுதான் செய்ய முடியும். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆயுதமாக அதை தடுப்பதற்கு வழியாக நம்ம கையில் நம்மால் கொடுத்திருக்கிறார். நம்மால் கொடுத்த முயற்சிகள் நம்ம செய்வோம். அதற்குமே அந்த உயர்ந்த அம்மாவிற்கு ஒப்படைக்கப்பட்டு யாரெல்லாம் நீ பாதுகாக்க வேண்டும், நீ பாதுகாக்க வேண்டும் என்று துவாரம் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக துவாரால் ஒரு மூவிற்கு ஆயுதம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆயுதம் என்று ரசூலுல்லாஹி சொன்ன வார்த்தை. அதனால நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் தான் துவா செய்வோம். அப்போ அதிகமான துவா கேட்போம். அப்படி இருக்கக்கூடாது.
சமதாசனம் ஒரு அதிகம் குறிப்பிட்டார்கள். நாம் சொல்றோம் அந்த எத்தனையும் இந்த சதாயில் என்ற வதாயை அவர்கள் நான் செய்யணும். பிரச்சனைகளும் நோய்களும் கஷ்டங்களும் இன்னல்களும் துன்பங்களும் கடவுளும் மற்றவர்களும் ஏற்படக்கூடிய நேரத்தில் கேட்கிற வாரம் ரொம்ப சீக்கிரத்தில் விரைவான முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசை இருந்தால், அந்த விருப்பம் இருந்தால், எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமான முறையில் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற நேரத்தில் அதிகமாக ஆட்சி எந்த நோய்கள் சந்தோஷமா போகுது. பிரச்சனைகள் சொன்ன உலகத்தில் யாருக்குதான் ஞாபகம் இருக்கு. போய் எவ்வளவு எவ்வளவு அடையினா போய் எவ்வளவு எவ்வளவு ஒரு நாளுக்கு ஒரு நாள் மகிழ்ச்சி, ஒரு நாள் உணவு நன்றா இருக்கும், ஒரு நாள் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், ஒரு நாள் பொருளாதாரத்தில் நன்றா இருக்கும், அடுத்த நாள் வேறு மாதிரி வரும், ஒரு நாள் கடையில் நல்ல வியாபாரம் நடக்கும், அடுத்த நாள் இதெல்லாம் இயற்கை. நமக்கு மட்டுமல்ல, அப்பா அவர்கள் அதிகாரத்தில் அதிகம் அப்படிப்பட்ட நாடகங்களுக்கு கூட விலகம் நின்றுள்ள நிரந்தரமான முயற்சி எப்போதுமே சந்தோஷம். அது உலகத்துதான் அல்லா உலகத்தில் அதிகமாக நமது எல்லோருக்கும் மக்கள் எல்லோருக்கும் சொர்க்கத்தை அவங்க அரசியலாக்கி வைக்கிறார். குறிப்பாக பாதுகாப்பு போட்டு நம்முடைய குழந்தைகள் எல்லோரையும் ரொம்ப நேரம் பாதுகாப்பாக நல்லடியார்கள் அரியது கேட்கப்பட்டவர்கள் நல்லடியோட வந்தார். சீதேவிகள் ஆவி சொன்னார், நிச்சயமாக அவங்க பாதுகாப்பார். சந்தேகப்படுத்த சந்தேகப்படுவது அவர் என்று நான் சொல்லுவேன். இப்ப எல்லாரும் அரியதை வந்திருப்பீங்க. திரும்ப சொல்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண் சர்வம் அந்த இந்த சலாவில் பிரச்சனைகள் கொடுக்கிற நேரத்தில், நோயாக பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில், தொடர்பு பிரச்சனைகள் நடக்கிற நேரத்தில் இருக்கிற கபூல் செய்யப்பட வேண்டும் என்ற விருப்பம், விரைவில் அந்த காரியம் நடக்க வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருந்தால், ஒன்றும் இல்லாமல் சந்தோஷமான நிலையில் கோயில கடையில் நல்ல வியாபாரம் நடக்கிறது, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த நோயும் இல்லை, அந்த நேரத்தில் துவாரை அதிகப்படுத்துவதால் ஒரு கோவிலுக்கு அடையாளம் உண்டு. செய்யலாம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து எவ்வளவு செய்வார்கள். இப்ப குரானுக்கு நேற்று சொன்னது போல குரானுக்கு தப்சீர் கொள்ளக்கூடிய பாடத்தில் தான் போயிருக்கிறது. குரான் அவ்வளவு விஷயத்தை கொடுக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. சூரத்துல் அஹ்ஸாப் பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சலமான்னு சொல்றான். அப்படி சொல்லக்கூடாது, நம்ம சலமான்னு சொல்லலாம். அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்து கேட்கிற அல்லாஹ்வுக்கு கேட்க போற தப்பு. அல்லாஹ் மலாயிகத்துக்கு மத்தியில் அல் மலகுல் அஅலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயர்வான சபையில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மலாயிகத்து வரலும் சலவாத்துடைய தரனா உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆசை கொடுக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. எழுத்தனும் அன்றும் அயவன் பிஸலாலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி. நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி புகழ் ஓதிக்கொண்டே இருக்கிறார். அதிகமாக சலாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படின்னா புகழ் என்று சொன்னால் புகழ் என்று சொல்லப்படக்கூடிய மௌலூது ஷரீஃப் 100% உறுதியானது உண்மையானது தவறில்லை என்று கேட்டமைக்க வனமானதால் பார்வையிடப்பட்ட மௌலூது சரியத்தில் முறைப்படி எந்த தவறும் இல்லாமல் அந்த மௌலூது மஜ்லிஸில் தப்பான முறையில் நம்ம எப்படியாவது வாங்கி செலுத்த காசு கொண்டு நாசம் குறைக்கப்படலாம். அரசாங்கம் சொல்லி ஏதாவது ஒட்டி வாங்க காசு அது ஒரு ஆள் வட்டி கொடுக்கிறாங்க சொன்னால் அவங்களுக்கு ஒதுக்கி விட வேண்டும். காரணம் உணவு நல்லா உணவு என்று உறுதி கொடுக்கப்பட்டால்தான் எல்லாம் தகவல் செய்யப்படும். அது எப்போதுமே நடக்கலாம். அப்படிப்பட்ட எல்லா சொத்துக்கும் குழந்தைகளுக்கு நல்ல முறை செய்ய முறைப்படி
ஒரு செய்ய இந்த ஆயத்துக்கு வழிபடக்கூடிய பல வழிகளில் ஒரு வழி. இதே போல அதிகமா சொல்ல போனார் அதிகமா சொல்லுங்க. பாவங்கள் சதாபகாரமாக மன்னிக்கப்படும், தவறாக உயர்த்தப்படும், மன அமைதி சதாபகாரமாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். எப்போதும் கொடுக்கிறோம் எல்லா வகையான செயல்களும் எல்லா வகையான சந்தோஷத்துக்கும் சதாத்து அடிப்படை காரணம் என்று நினைத்துக் கொண்டு என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் சலவத்துக்காக மாற்றிவிட்டு அதிகமாக குரான் வருவது, அதிகமாக செலவாக சொல்வது, இப்படிப்பட்ட விஷயத்தில் நீங்கள் நேரத்தை பயன்படுத்துங்கள். இதான் இந்த ஆயத்துக்கு விரிவுரைந்து என்னைக்கு செய்வான் அபுதாரியாக அனுபவம் சொன்னதாக சகில் புகாரில் பார்க்கிறோம். அதிகமாக செலவாக சொல்லுங்கள். அது அத்தையாறு வரக்கூடிய சதாத்தை கூட ஐக்கியம் சொல்லக்கூடிய அந்த சதாப்பாக இருந்தால் அவ்வளவு சிறந்தது. சதாத்தின் ஆதியான்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் சதாத்தின் ஆதி என்ன சொல்ல தேவையில்லை. அந்த காலத்தில் என்ன விட இப்ப இருக்கிற ஆதிகளை விட 1000 10,000 மடங்கு அதிகமான எண்ணூறு ஆதாரங்கள் எண்ணிவிக்கு செய்வதால் அனுபவா, எண்ணிவிக்கு அனுபவங்கள் அனுபவா, இப்படிப்பட்ட ஆதாரங்களும் இருக்கிற காலத்தில் இப்ப நடக்கிறத விட அதிகமான முறையில் சனாத்தனாரியா அதில் அவங்களுக்கு நடத்தப்பட்டு வந்தது. அதை அந்த நன்மை ஏமாற்றாத வரையிலும் நடத்தமாக கேட்பார். பெரியார்களுக்கு நன்மை கொடுக்க வேண்டும். முந்த ஆதாரங்கள் எந்த இடத்தில் அவங்க ஜபம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு நான் போய் ஏதாவது சூழத்தை ஆசைவது அம்மா உடனே ஏதாவது தொடர்பாக இஸ்லாம செய்து அம்மா நான் ஓதிய இந்த ஆயத்துக்கு எனக்கு நீ நன்மையை கொடுத்து இப்ப இந்த 200 வயதுக்கும் நீ சவாலை கொடுத்து குறிப்பாக என் பெற்றோர்களுக்கும் இதை நீ சேர்த்து வைப்பாயாக என்று அம்மாவிடத்தில் கேட்கக்கூடிய இதுதான் தியானத்து, இதான் சரியற்ற சொந்தத்தில் தியானத்து. அந்த தியானத்தை நம்ம அதிகப்படுத்துவோம். இப்படி அந்த செய்யக்கூடிய நேரத்தில் அவர் அமைதி ஒரு எல்லா வகையிலும் ஒரு சந்தோஷத்துக்கு அம்மா அனுபவிக்க வைப்பார். மற்றொரு முக்கியமான விஷயம், உங்களோட காலங்கள் முகமானம் என்று சொன்னால் நம்ம பரபரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பரபரமாக நினைவான அதுக்கு பழக்கம் இல்லை. அவ்வளவு சுயாமி பகவத்துக்கு ரமணான ஜெருவாய் மகர்மம் அவுகமாத்தான் சொன்னாலே சொல்லலாம். ரொம்ப சிரமமான கண்ணியமான ஆழம். ஆனால் மகர்மம் என்ற பெயர் சொல்லிக் கொண்டு சத்தியத்தின் எந்த வகையிலும் இந்த ஆதாரங்களும் எல்லா விஷயங்களுக்கு நாம் இப்பவே நேரத்தோட சொல்லிட்டாக்க 6 மணி நேரத்துக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னென்னமோ சில பழக்கங்கள் பல ஊரில் இருக்கிறதாக கடலுக்கு செல்வது, கடற்கரையில் போய் இதெல்லாம் தவறான பழக்கம். இஸ்லாமின் மீது வாழ்வதில் தப்பு என்று நான் சொன்னதில்லை. இதுக்கே கடலுக்கு போகணும். இதுக்கு அரசுக்கும் இந்த பாத்தியாவுக்கும் என்ன தொடர்பு? அறியாமையில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு காலம் எங்களோ நமக்கு வச்சு அவங்க வந்திப்பாராக. அவங்க நமக்கு கேட்க மாட்டார். நமக்கு இப்படி தெரியல, யாரோ செய்வாங்க, நானும் செய்யறேன். அது செய்யத்தில் ஆனா இருக்கிறது செய்யத்தில் எந்த விதமான ஆதாரம் நமக்கு கிடையாது. செய்யத்தில் ஆதாரம் ஒரே விஷயம், கடை ஒன்று போகக்கூடியதான் நல்லது. முடியாவிட்டால் அவருக்கு முடியாவிட்டால் ஆசிரமத்தில் நம்ம சொல்றார்கள் அதிகப்படுத்த வேண்டும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், நல்ல காரியங்கள் அதிகமாக செய்ய வேண்டும், அதிகமாக தொடர்பு வேண்டும், இப்படிப்பட்ட அதிகமாக செலவாக இருக்க வேண்டும். இதுதான் எப்போதும் செய்ய வேண்டிய அமல், மரணத்திலும் செய்ய வேண்டிய அமல். ஆசிர்வாதம் செய்யக்கூடியவர் ஏதோ ஊரில் என்னென்னமோ கடலுக்கு பயணமோ பண்றாங்க, இதற்கு உதாரண செய்ய நடக்கிறார். அதற்கு நமக்கு தேவையில்லாத வேலை. ஆகவே நாம் யாரெல்லாம் முன்னோர்கள் எண்ணெய் இமாம்கள், இமாம் சார்கள் அமைக்கப்போவார்களோ, இமாம் அபுஹனீஃபா ரலியல்லாஹு போன்ற நாதாக்கள் எந்த பாதையை காட்டி தந்தார்களோ அந்த பாதையை மட்டும் நோக்கி காலத்தை அங்குமைக்கும் தாயாக தெரியாமல் எல்லா அங்குகளும் செய்யப்பட்ட நோக்கியாவா முன்னோருவாயாக எல்லாரும் வழக்கத்தும் நசிவாக்கி வைப்பதாக இந்த நன்மைக்கு கொடுத்தார். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடந்து கொள்ளைகளை கொடுத்து கொண்டு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோயில் இருக்கின்ற பிரச்சனைக்கு நீசிப்பாக கொடுத்து யார் யாருக்கெல்லாம் என்னென்ன அகலான நாட்டுங்கள் உன்னுடைய பொருட்கள் கிடைக்கிறது அந்த நாட்டம் நிறுவனால் அது காரணமாக
விஷயங்களெல்லாம் வியாபாரம் வளர்ச்சியாக வாதங்கள் வருமானம் அது நம்புகிறார்